வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் இலங்கையில் உள்ள கண்டி எனும் ஊரில் உள்ள புத்தர் பல்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? கொழும்பு நகரில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் கண்டி நகரம் இருக்கிறது. சுமார் 4 மணி நேரத்தில் நாம் அங்கு செல்லலாம். பழைய அரண்மனையின் ஒரு பகுதி தலமாளிகை, அதில் புத்தர் பல் தரிசனத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது. அங்கு சித்திரம் தீட்டப்பட்ட சுவரும் இருக்கிறது. ஒரு தங்கத்தாமரை மலரில் இருந்து புறப்படும் கம்பியின் மீது பல் நிற்கிறது. சிங்களவர்கள் பல போலி பற்களை செய்து சீனா முதலிய நாடுகளுக்கு அனுப்பினார்கள். சீன சக்கரவர்த்தி ஒரு பல்லை இலங்கையிலிருந்து பெற்றதாக மார்க்கோ போலோ யாத்திரை நூலில் எழுதி வைத்துள்ளார். புத்தரின் பல் நிறைய சண்டைகளுக்கும் ஏமாற்று வித்தைகளுக்கும் காரணமாக அமைந்தது. கண்டி நகர சின்னங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சிறப்புமிக்க இடங்களில் பட்டியலில் சேர்த்துள்ளது. மேலும் இந்த நகரம் கடல் மட்டத்தில் இருந்து 1500 அடி உயரமுள்ள மலைப்பகுதியில் இருப்பதால் இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக திகழ்கிறது. விக்ரமபாகு என்ற மன்னன் இந்த நகரை உருவாக்கினான். இன்று வரை நகரம் அதன் பழமையான வடிவத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இது கட்டிடக்கலை மற்றும் வரலாற்றில் பல நினைவு சின்னங்களையும் கொண்டுள்ளது. கண்டி மன்னரின் சிம்மாசனம் கொழும்பு மியூசியத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஏனைய கலைப்பொருட்கள் இங்கே உள்ள அரண்மனையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அரண்மனையும் மியூசியமும் பல் இருக்கும் கோவிலும் பார்க்க வேண்டிய இடங்கள். சிம்மாசனங்கள், செங்கோல் மற்றும் பல அரச பாத்திரங்கள் உட்பட அருங்காட்சியகத்தின் பெரும்பாலானவை பல்லேவகாலாவில் வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பொருட்கள் அரண்மனையின் பிரதான கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. நகரின் நடுவில் போகாம்பரா ஏரி உள்ளது. ஏரியின் நடுவில் கோடைக்கால அரண்மனையுடன் ஒரு சிறிய தீவு உள்ளது. அங்கு ஒரு காலத்தில் ராஜாவின் அரண்மனை இருந்தது. ஏரியில் புத்தரின் புனித பல்லக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் உள்ளது. கோவிலின் மற்றொரு பெயர் தலதா மாளிகை. தலதா மாளிகைக்கு அருகில் 4 இந்து கோவில் கட்டடங்கள் உள்ளன. அவை நாதன், கதிர்காம தெய்வம், பத்தினி தெய்வம் மற்றும் விஷ்ணு ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.